நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு ஊர்னா அது இந்த ஊர் தான் பரமக்குடி. ஸோ பரபரப்பான இந்த ஒரு பரமக்குடியில் நம்ம பீமா ஜுவல்லரியோட விளம்பரத்தை வந்து சூப்பராக பண்ணியிருந்தோம். பரமக்குடி மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கேருந்து வந்திருக்கோன்னா ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீமா ஜுவல்லரி அப்படின்னு ஒரு கடை திறக்க போகிறாங்க. இது கேரளாவில் 100 வருடம் பாரம்பரியமான ஒரு கடை, 101வது பிரான்ச்சாக நம்ம ராமநாதபுரத்துக்கு வரப்போகுது. ஸோ இது விளம்பரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன பசங்களுக்கு நிறைய கேம்ஸு, அதுக்கப்புறம் தாய்மார்கள் நிறைய கேம்ஸ்லாம் வைக்கிறாங்க. கேம்ஸில் வின் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நகைக்கடையில் நீங்கள் வாங்குகிற எல்லா பொருட்களுக்குமே வந்து தள்ளுபடி விலையும் தர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3-4 கேம் இருக்குது. நீங்கள் கேமில் வந்து ஜாயின் பண்ணி விளையாடலாம். எல்லாத்துக்குமே கிஃப்ட் இருக்குது, ப்ளஸ் கிஃப்ட் வச்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பாலை வந்து தட்டணும். கரெக்டாக 10 தடவை தட்டிட்டாப்லனா டைமிங்குள்ளே அவருக்கு ப்ரைஸு. நான் 20 செகண்டில் விடாமல் தட்டிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக தட்டிட்டீங்கன்னா வின்னர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஐயோ தம்பி அவுட்டு, ஐ எம் வெரி சாரி தம்பி. நீங்கள் எனக்கு சேவ் பண்ணுங்க பாப்பா. நீங்கள் இது பேர் வந்து பஸ்ஸில் கேம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பஸ்ஸில் பிள்ளைங்க வந்து இதை சேர்க்கணும். பாப்பா ரெடியாமா? உங்கள் பேர்? சந்தனாஸ்ரீ. சந்தனாஸ்ரீ பாப்பா பரமக்குடியிலேருந்து. சூப்பர்மா, ட்ரை பண்ணுவோமா? நான் பிடிச்சிக்கிறேன். ஓகே பாப்பா ரெடி ஆகிட்டு மட்டும் மிஸ் பண்ணனால இந்த ஒரு மிஸ் ஆகிடுச்சு பாப்பா. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஜெயிச்சிடலாம். ஓகே, நம்ம செகண்ட் டைமில் இந்த கலர் எல்லாம் ஒன்றா சேர்க்கணும். இதில் வந்து மஞ்சள் மட்டும் மிஸ்ஸிங். ஓகேவா? பாப்பா எடுத்தோன்னா ப்ரைஸ் வாங்கிட்டாப்ல. சந்தனாஸ்ரீ பரமக்குடியில் மாஸ்க் காட்டிட்டாப்ல. வாழ்த்துக்கள் பாப்பா. அங்கே ஃபோட்டோ பார்த்துருங்க. அக்கா நீங்களும் விளையாடலாங்க, நல்லா இருக்குங்க. மாட்டுங்க. ஸோ பாப்பா வந்து அது எல்லாமே நீட்டாக அடிக்கிட்டாப்ல. ஓ, பரமக்குடியில் ஃபர்ஸ்ட் வின்னரு பாப்பா தான். பாப்பா பேரு பாப்பா சாஜனா பாப்பா. இந்த இதை சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சிட்டாப்ல. ஸோ பாப்பாவுக்கு நம்ம சொன்ன மாதிரி ப்ரைஸ். சாஜனா பாப்பா. அம்மா பேரு சுகன்யா அக்காவோட பாப்பா சஞ்சனா பாப்பா. சூப்பர். இந்த பஸ்ஸில்ஸ் கேமை பாப்பா சூப்பராக விளையாடி 1 மினிட்டுக்குள்ளே டார்கெட்டை முடிச்சு ப்ரைஸ் வாங்கிட்டாப்ல. ஸோ பீமா சொல்லுங்க ஒரு கிஃப்ட் நம்பரு வித் கோல்டு வவுச்சர் எல்லாமே பாப்பாக்கு தான். சூப்பர் தம்பி. இந்த இருக்கு இது. வாவ் தம்பி சூப்பர். தம்பி பேரு கிசான். தம்பி கிசான் தம்பியா இந்த கேமில் வின் பண்ணிட்டாரு. ஸோ தம்பிக்கு தான் அடுத்த ப்ரைஸு. வாழ்த்துக்கள் தம்பி. எல்லாரும் கை தட்டிங்க தம்பிக்கு. சூப்பராக பஸ்ஸில்ஸ் அரேஞ்ச் பண்ணி இதில் வின் பண்ணியிருக்காரு. செகண்ட் 10 தடவை டச் பண்ணும். ஓகே, ஸோ தம்பி அடுத்து முயற்சி பண்ண போறாரு. ஸ்டார்ட் தம்பி. சாரி தம்பி அவுட்டு. ஸோ நம்ம ராமநாதபுரத்தில் 100 ஆண்டுகள் பழமையான பீமா ஜுவல்லரியை 101வது கிளையா நம்ம ராமநாதபுரத்துக்கு திறக்க போகிறாங்க. ஸோ அதோட அட்வர்டைஸ்மெண்ட் வண்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வண்டி கீழக்கரையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பரமக்குடி பேருந்து நிலையம் வந்திருக்கு. பரமக்குடி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இங்கே உள்ள மக்கள்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம், நிறைய கேம்ஸ் விளையாடுவோம். ஸோ அதை பொறுத்து அவங்களுக்கு நிறைய ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி கிஃப்ட் வச்சு எல்லாமே கொடுப்போம். ஸோ பரமக்குடியில் தான் இன்னைக்கு இந்த விளம்பரங்கள் ஆரம்பிக்க பொருள் கேட்டால் போல சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் தருவோம். தங்கத்தோட 1 கிராம் விலை எவ்வளோ? தங்கத்தோட 1 கிராம் தெரியல. ஒரு பவுன் இருந்தால் எவ்வளோ இருக்கும்? ஒரு பவுன் வந்து இப்போ 1,30,000 1,30,000 வந்திருக்காப்ல. அப்போ தங்கம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, யார் இந்த தங்க விலையில ஏற்றுவா? யாருன்னு சொல்லல. அவன் மட்டும் என் கையில் கிடச்சா அவன் கதையை நான் முடிச்சிருவேன். ஏற்றுற இறக்குற மாதிரி இருக்காப்ல. ரொம்ப நன்றினா. கேள்வி கரெக்டான ஆன்சர் சொன்னா உங்களுக்கு பிரைஸ் கொடுத்துருவான். இருந்தாலும் ராமநாதபுரம் பீமா ஜுவல்லரி திறக்கிறோம், கடைக்கு வந்து வாங்க. நன்றிண்ணே. கையை வீசி கத்திர கூப்பிடுற மாதிரி மாஸ் பண்றாப்ல. வாவ், சேட்டா கை கொடுங்க. கை நாளைக்கு தான். ஓ, வெல்கம் டு பீமா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சேட்டா டான்ஸ்லாம் ஆடுறாப்ல. ஸோ மக்கள்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின் கேட்போம். கேட்குற எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்கிற எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கொடுப்போம். பரமக்குடி பஸ் ஸ்டாண்டை நம்ம பதற விட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா பஸ்ஸில் உள்ள தாய்மார்கள்ட்ட கேள்வி கேட்க போகிறோம். கரெக்டாக பதில் சொல்கிற தாய்மார்களுக்கே ஒரு கிஃப்ட் வச்சு எல்லாமே கொடுக்க போகிறோம். அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? ஹெட்செட்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கீங்க. இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு கேள்வி கேட்போங்க. கரெக்டாக பதில் சொன்னால் ப்ரைஸ் கொடுப்போம். தங்கம் 1 கிராம் எவ்வளவு இப்போதைக்கு? 13,340 ரூபா. எவ்வளவு திரும்ப நினைக்கிறேன்? 13,340. ரூபோட காமிச்சிட்டாப்ல. 13,340. ஓகேக்கா. உங்க பேரு? சீமா. அக்கா பேர் சீமா. பீமா ஜுவல்லரி பத்தி தெரியுமாக்கா? கேள்வி பண்றீங்களா? நான் டிசைன்ஸ் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. அக்கா பேர் சீமா, நம்ம கடை பேர் பீமா. எல்லாம் காம்பினேஷன் தான். வாழ்த்துக்கள்க்கா. உங்களுக்கு அந்த டீம் பிரைஸ் கொடுத்துருவாப்ல. இந்த கிஃப்ட் வந்து பாத்துக்கிட்டோம்னா ஒரு கிஃப்ட் நம்பரு, அதுக்கப்புறம் 1000 ரூபாய் மதிப்புல கோல்டு வவுச்சர், 250 ரூபாய் மதிப்புல சில்வர் வச்சிருக்கா. இதை கொண்டு போய் பீமா ஜுவல்லரி நகை வாங்கிட்டு இந்த வெறும் அட்டையை கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் குறைச்சிருவாப்ல.
இவர் முருகேசன். முருகேசன். அக்கா கைதிட்டீங்க, அக்கா பிரைஸ் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். சூப்பர்க்கா. இந்த தடவை யார் வந்தா நல்லா இருக்கும்? அவரே வந்தால் நல்லா இருக்கு, வேற யார் வந்தாலும் நல்லா இருக்கு. வவுச்சரை கொடுத்தமா கிஃப்டா கொடுத்தமான்னு போட அப்படின்னு சொல்றாப்ல. வாழ்த்துக்கள். உங்க பேரு? வனிதா. அம்மா பேர் வனிதா. பரவாயில்ல, ட்ரெண்டிங்கான பேர் வச்சிருக்காப்ல. வாழ்த்துக்கள்மா. பீமா ஜுவல்லரி தரப்புல கண்டிப்பா வந்துருங்க. ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக போல் சொன்னா பிரைஸ் தருவோம்ண்ணே. தங்கம் 1 கிராம் எவ்வளோண்ணே? தெரிஞ்சாதான் வாங்கியிருப்போம். தங்கம் வெள்ளி கடைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஓகேண்ணா. வெள்ளி அதுவும் தெரில. ஓகேண்ணே. இப்போ ஏதாவது ராம்நாட்டில் பீமா ஜுவல்லரி ஒரு கடை திறக்கிறாங்கண்ணே, ஞாயிற்றுக்கிழமை கடைக்கு வாங்க, விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணே. ஒரு 3 பேர் ஒன்றா இருக்காப்ல. தம்பி ஒரு கேள்வி கேட்கவா? கரெக்டாக கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா பிரைஸ் தருவோம். ராம்நாட்டில் திடீர்னு வந்து புதுசாக வந்து ஒரு ஜுவல்லரி திறக்க போகிறாங்க, அந்த கடை பேர் என்ன? அப்பா எல்லாம் அண்ணன் பரிசு கொடுத்துருக்கண்ணே. ஸோ இந்த கிஃப்ட்டில் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு 1000 ரூபா மதிப்பில் கோல்டு வச்சு ஒரு சில்வர் வச்சு இருக்கு தம்பி. கடையில் வந்து எல்லாத்தையும் வாங்கிக்க. தேங்க்யூ. தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு எவ்வளோண்ணே? சவரன் தெரியல. 1 கிராமு வெள்ளி கிராமு. ஓகே, இங்கேருந்து முதலத்தில் டிக்கெட் எவ்வளோ எங்களுக்கு கரெக்டாக சொல்லி நிப்பாட்டு நகை காலையில் வந்து ஆவி வாங்குறதுறாப்ல. வாங்க போனால் தானே தெரியும். அதே பண்ணி வாங்கினேன். பீமா ஜுவல்லரி விலை கம்மியாக இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம தங்கத்தை பற்றி கேட்டுட்டு இருந்தோம். இப்போ மக்கள்கிட்ட பொது வாழ்க்கையை பற்றி கேட்க போகிறோம். தம்பி நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர்? என் பேர் நகுல விஷ்ணு. நகுல வர்ஷன். சூப்பர் தம்பி. எந்த ஊரில் பிறந்தீங்க? நகுல விஷ்ணு. கையில் சக்கரத்தில் காண, வீட்டில் வச்சு வண்டியில. சரி, ரைட்டு. மகாவிஷ்ணு மாதிரி தான் இருக்காப்புல. நம்ம ஊரோட மாவட்டம் பேர் என்ன? ராமநாதபுரம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனை ஊர் இருக்கு? 20 ஊர். சுமார் ஒரு 20 ஊர் நல்ல ஊர். மீதி இருக்கிற ஊர்லாம் கொஞ்சம் சுமாரான ஊர். எல்லா ஊரும் டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும். ராமநாதபுரத்துக்கு பீமா ஜுவல்லர்னு ஒரு நகைக்கடை வரும்னு சொன்னாங்களா, அதை பற்றி தெரியுமா? தெரியும். நான் நிறைய விளம்பரம்லாம் பார்த்தேன். விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. அம்மா கூட்டி நகைக்கடை போகிற ஐடியா இருக்கா? ஸோ காசு மட்டும் கையில் வரட்டும், பீமாவில் போய் நகையை வாங்கிட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பேன். சூப்பர் தம்பி. ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. கையடிச்சா பார்த்தீங்களா? கேட்டா வேறு லெவலில் இருக்காப்புல. ஆனால் ப்ரைஸ் கொடுத்துருவோம்ண்ணே. ஸோ நம்மளுக்கு வந்து பீமா கம்பெனிலேருந்து தம்பி கிஃப்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. 1000 ரூபா மதிப்புள்ள தங்கம் வாங்கிக்கிறலாம், 250 ரூபா மாப்பிள்ள வெள்ளி வாங்கிக்கிறலாம். இதை தவிர்த்து கிஃப்ட் இருக்கு. ஸ்ரீனிவாசன் பார்க்கடலில் தானே இருக்கணும். எப்படிங்க வந்தீங்க? அது வேலை முடிஞ்சிருச்சு. ஷிஃப்ட் முடிச்சோன்னா இங்கே வந்துட்டீங்க. ஓ, நம்ம கடையாண்ணே. சூப்பர்ண்ணே. இப்போ வந்து ஒரு சின்ன கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்துருவோம்ண்ணே. ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு கேட்டிருக்கோம். என்னென்ன கரெக்டாக சொல்லுங்கள். முதுகுளத்தூர், பரமக்குடி, ராமநாதபுரம். வேற இருக்கு 3, இன்னும் 1, 3. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் 4 இருக்குண்ணே. 4. திருவாடானே. சூப்பர். அண்ணனுக்கு பதில் கேட்டிருக்கேன் தம்பி. நம்ம பொது அறிவு கேள்வி கேட்டோம். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் எத்தனை தெரியுமான்னு அண்ணன் சூப்பராக போல் சொல்லி பிரைஸ் வாங்கியிருக்காப்ல. பீமா கிஃப்ட் கொடுக்க போறாப்ல. அண்ணன் வாங்கிக்கண்ணே. வா, பீமா பரிசு கொடுத்துட்டாப்ல. ஸோ ராமநாதபுரத்துக்கு 101 பிரான்ச்சாக வர போகிறேன். நம்மளுடைய பீமா ஜுவல்லரிக்கு விளம்பரம் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. இந்த பீமா ஜுவல்லரி பொம்மை அண்ணன் பரமக்குடியை சுற்றி வந்து எல்லாத்துக்கும் விளம்பரம் காமிச்சிட்டு இருக்காரு. ஹாய் சொல்லிட்டு இருக்காரு. வர்ற எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மதுரை ஏரியா பக்கம் போய் மக்களை பார்த்து சந்தித்து கேள்வி கேட்டு அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்போம். தங்கம் 1 கிராம் எவ்வளோண்ணே? இப்போதைக்கு எவ்வளோ தெரியல ப்ரோ, இன்னும் பார்க்கல ஒழுங்காண்டு. சூப்பர்ண்ணே. ராம்நாட்டில் ஒரு ஜுவல்லரி திறக்க போகிறாங்க, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படுங்க. என்ன கடை வர போகுதுண்ணே? பீமா ஜுவல்லரி. பீமா ஜுவல்லரி. சூப்பர்ண்ணே. கடை எப்படி இருக்கும்? நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் விடாமல் ஆடுங்கண்ணே. அவர் தோத்துருவார். நீங்கள் ஆடினீங்கன்னா அண்ணன் அந்த காலத்து சிலம்பாட்டை வாத்தியார். கையில் சிலம்பாட்டு இருந்துச்சுன்னா மாஸ்க் கட்டிடுவாப்ல. சரி, ரைட். இப்போ பாப்பாட்ட கேட்போம். அண்ணன் இப்படி வந்துடுறீங்களா? ரைட்டு. நீங்கள் எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டுருங்க. பாப்பா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கு. பேருமா? ராஜி. ஓகேம்மா. இதே நம்ம ஊர் பரமக்குடி. நம்ம மாவட்டத்தோட தலைநகரம் பேர் எதுமா? ராமநாதபுரம். சூப்பர். ராமநாதபுரம். நம்ம ராமநாதபுரத்தில் ரொம்ப ஃபேமஸான விஷயம்னு எதை சொல்ல முடியும்? பாம்பன் பாலம். ஏன் அந்த ஃபேமஸ்ன்னு சொல்கிறோம்? இங்கே நல்லா இருக்கும். ரொம்ப லென்த்தா கடலுக்கு அடியில் அவ்வளோ தூரம் போட்டது நம்ம ஊரில் தான். பாம்பன் பாலம் தான் நம்ம ராமநாடுக்கு ஃபேமஸ். திடீர்னு ராமநாட்டில் நிறைய விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு ஜுவல்லரி ஷாப் வரப்போகுதுன்னு. என்ன ஜுவல்லரி ஷாப்பு? பீமா. பீமா. சூப்பர். பீமா யார்? பீமா. ஓகே. பத்தியா பக்குமா இப்போ போய் தூட்டி போயிடுவார் நினைக்கிறேன் தாத்தா. சூப்பர்மா. இந்த ப்ரைஸில் வந்து கிஃப்ட் வச்சர் இருக்கும். இந்த ஜுவல்லரி நீங்கள் ஓப்பன் பண்ணுற நினைக்கிறேன். இந்த கிஃப்ட் வச்சர் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபா குறைச்சிக்கிறோம்ல. ரொம்ப நன்றி. உங்கள் பேர்? ராஜி. ராஜி பாப்பா. சூப்பர் ஆன்சர் பண்ணப்பல. தேங்க்யூமா. இந்த பீமாவோட விளம்பரம் பரமக்குடியாக ரொம்ப சூப்பராக உருண்டுடிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி பேர்? செபஸ்டின் மார்ஷல். தமிழ்நாட்டோட சிஎம் பேர் என்ன? முக ஸ்டாலின். முக ஸ்டாலின். ஃபுல் பேரை தான் சொல்லிங்க. பாதியாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே. இந்தியாவோட பிரதமர் பேர்? மோடி. மோடிஜி. சூப்பர். வேற? அமெரிக்கா அதிபர் பேர்? அமெரிக்கா அதிபர் பேர் தெரியலையே. அவர் பேர் ட்ரம்ப். ஏன்னா அவர் கையில் ட்ரம்ப் வச்சிருப்பாரு.
ஓகே. ஸோ தம்பி வந்து 2 ஆன்சர் சூப்பராக பண்ணிட்டாப்ல, உங்களுக்கு gift கொடுத்துருவோம். ராம்நாட்டில் ஒரு நகைக்கடை திறக்க போகிறாங்க, அதை பற்றி தெரியுமா? தெரியாது. சரி தெரிஞ்சுக்கங்க, பீமா ஜுவல்லரி ஒரு நகைக்கடை திறக்கிறாங்க 25ஆம் தேதி. அம்மாவை கூட்டிகிட்டு வந்து செயின் வாங்கி கொடுங்க. அம்மாவுக்கு செயின் வாங்கி கொடுப்பீங்களா? எத்தனை வாங்கி கொடுப்பீங்க? 2 அந்த மாதிரி. எப்படி? 2 1 அந்த மாதிரி. அந்த கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி அம்மாக்காண்டி உலகத்தோட தங்கத்தில் அரிச்சல்லி அம்மா கழுத்தில் போட்டு போயிட்டே இருப்பாப்ல. வாழ்த்துக்கள் தம்பி, அம்மா சந்தோஷமா வச்சிருங்க. 1 கிராம் தங்கம் எவ்வளோ? 1 கிராம் தங்கம் வந்து 1 கிராம் ஒரு சவர நகை எவ்வளோண்ணே? ஒரு சார் வந்து 13,000. 1,16,000. ஓகேண்ணா. அண்ணன் நாளைக்கு நகை வாங்க போறாரு. வாங்கினா பீமா ஜுவல்லரியில் வாங்கினேன், நகை விலை குறைச்சி தருவாப்ல. அண்ணன் வந்து உசிலம்பட்டி பஸ் ஓட்ட போறாரு, போகும்போது கிஃப்டோட போறாரு. பீமா வர்ற எல்லாத்தையும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காப்ல. சூப்பர்ண்ணே. நம்ம தங்க நகையை வந்து பற்றி ஒரு கேள்வி வந்திருக்கும்ண்ணே. கேள்வி கேட்டால் போல் சொன்னால் ப்ரைஸ் கொடுப்போம்ண்ணே. 1 கிராம் தங்கம் எவ்வளோண்ணே? அது நமக்கு சரிண்ணே. 1 பவுனு? அதுவும் தெரிலண்ணே. நம்ம மாவட்டத்தோட தலைநகர் வந்துண்ணே. நம்ம ராமநாட்டில் நம்ம ராம்நாட்டில் தான் நம்ம தலைநகர் இருக்குது. சூப்பர்ண்ணே. பரமக்குடியில் என்னென்ன இருக்குது? பழமுடியில் எல்லா கடையிலும் இருக்குது. எல்லா கடையும் இருக்குது. இங்கே இல்லாத பொருளே இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் அரிச்சு கொண்டு வந்து பரமக்குடியில் வச்சுருக்கோம். ஓகேண்ணே. இங்கே ஒரு ஜுவல்லரி கடை வர போது, அதை பற்றி தெரியுமாண்ணே? ஒரு நகை கடை திறக்க போகிறாங்க, அதை பற்றி தெரியுமா? என்ன கடை? இந்த நம்ம ராமநாட்டில் கடை திறப்புறாங்க. இப்போ திறக்க போகிறாங்க. இந்த பற்றிலாம் மண்டை எடுத்து சொல்கிறார் இவர் தான். அவர் கை கொடுத்துருங்க. ஸோ இந்த பீமா ஜுவல்லரி அண்ணன் தான் வர்றீங்க. இந்த 25ஆம் தேதி வர்றாப்புல. ஸோ கடை திறப்பில் கண்டிப்பாக வந்துருங்க, உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருவாப்புல. அண்ணன் ஒரு ப்ரைஸ் கொடுத்துருங்கண்ணே. ஸோ இந்த கிஃப்ட் வந்து அண்ணனுக்கு, அண்ணன் அழகாக பேசுனதுக்கு அண்ணன் கிஃப்ட் கொடுக்க போகிறாப்புல. வாழ்த்துக்கள்ண்ணே. எப்படி எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது? திடீர்னு ப்ரைஸ் கொடுத்துருக்காப்புல. ரொம்ப நன்றி. கடை நல்லாவே அதில் அண்ணன் ஆசீர்வாதம் கொடுத்துருவோம். நல்லபடியாக கடையை திறந்து மென்மேலும் பெருகி வளரட்டா நகை கடையாக வச்சு ராமநாடு ஃபுல்லாக டெவலப் பண்ணிருங்க. ஓகே. உங்கள் பேர்? என் பேர் கண்ணா. அண்ணன் பேர் கண்ணன். அதுக்கப்புறம் உள்ளாங்குழலாம் காணும். உள்ளாங்குழல் அங்கே வீட்டில் வச்சுட்டு வந்தாச்சு, கையில் திருத்திடுவாங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்ண்ணே. பீமா பொம்மை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மக்களுக்கு நிறைய ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ பரமக்குடி மக்களே, இந்த வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் நம்ம பீமா ஜுவல்லரி வருகிற 25ஆம் தேதி வந்து திறக்கிறாங்க. ஸோ அந்த திறப்பு விழாவுக்கு நீங்கள் எல்லாருமே வாங்க. இந்த கடையில் எல்லா வகையிலையுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பீமா ஜுவல்லரி என் குரூப்புக்கு வாழ்த்துக்கள். பரமக்குடி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி.